Hello everyone, welcome back to Jet2 Mastery. In the Python series, நம்ம பார்க்க போற next question, some palindrome. So first question எல்லாம் understand பண்ணிக்கலாம். Given a number, reverse it and add it to itself unless it becomes a palindrome. Or return -1 if the number of iterations become more than 5. Okay. So என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 23 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இந்த 23 அப்படிங்கிற நம்பர் palindrome இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். இந்த 23 அப்படிங்கிற நம்பர் palindrome அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இதே இந்த 23 palindrome இல்லை அப்படின்னா அந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணி திரும்ப அதே நம்பர் கூட ஆட் பண்ணி அது palindrome செக் பண்ணணும். இந்த மாதிரி எவ்வளோ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னா 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 23, செகண்ட் 73. வாங்க இது எப்படி அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு 23 அப்படின்னு கொடுக்குறப்ப நான் என்ன பண்ணணும், 23 palindrome அப்படின்னு செக் பண்ணணும். 23 palindrome கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த 23 கூட ரிவர்ஸ் பண்ணி அதை ஆட் பண்ணணுமா, ரிவர்ஸ் இட் அண்ட் ஆட் இட் டு இட் செல்ஃப் தானே கொடுத்தாங்க. ஸோ ரிவர்ஸ் பண்ணா 32. ஸோ இப்போ டோட்டல் பண்ணி பாருங்க, 23 plus 32 55. 55 palindrome ஆமா, 55 palindrome. ஸோ அவ்வளோதான், 55 அப்படிங்கிறத நான் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இதே நெக்ஸ்ட் பாருங்க 73. இந்த தடவை நான் ஒரு ஐட்ரேஷன் தான் பண்ணியிருக்கேன். ரூல்ஸ் படி என்னால் 5 டைம்ஸ் தான் நான் ரிப்பீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 73 palindrome 73 palindrome கிடையாது. அப்போ 73 பிளஸ் 37 ரிவர்ஸ் பண்ண 37 தானே, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 110. இப்போ 110னா என்னோட n. இது palindrome கிடையாது. ஸோ ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, palindrome எனக்கு கிடைக்கல. திரும்ப செகண்ட் டைம் 110. இந்த 110 ரிவர்ஸ் பண்ணுங்க, 11 கிடைக்குமா. இப்போ இதை ஆட் பண்ணா 121. இப்போ இது palindrome ஆமா palindrome. செகண்ட் ஐட்ரேஷன் எனக்கு என்ன ஆயிடுச்சு, palindrome கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், 121 ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுதான் ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை சால்வ் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் இப்போ யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு palindrome கண்டுபிடிக்கிற ஃபங்க்ஷன் வேணும். கரெக்டா, எனது palindrome இல்லையான்னு சொல்லணும்ல. தென் செகண்ட் நமக்கு palindrome கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி ஒரு ஃபங்க்ஷன் தேவைப்படுச்சோ அதே மாதிரி நம்பரை ரிவர்ஸ் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும். கரெக்டா, இப்போ இது ரெண்டு மட்டும் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராம் ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ வாங்க இது எப்படி கம்பைலர்ல சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், பைத்தான் கம்பைலருக்கு ஸ்விட்ச் ஆயிக்கிறேன். C++to பைத்தான். ஓகே, ஸோ பைத்தான்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், எனக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் வேணும். ஸோ டெஃப் இஸ் palin. ஓகே, இஸ் p caps வச்சுக்கலாம். இஸ் palin யாரை செக் பண்ணணும், இந்த n palindrome அப்படிங்கிறத செக் பண்ணணும். அது எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் palindrome அப்படின்னு செக் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும், n கண்டிப்பா டெஸ்ட்ராய் ஆயிரும். இது இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல. ஸோ n1 is equal to n. ஓகே, இப்போ இனிஷியலா ரிவர்ஸ் என்ன எடுப்போம், ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு while யூஸ் பண்ணி தானே நம்ம ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ while என்னோட n நாட் ஈக்குவல் டு 0 ஆகுற வரைக்கும் நான் ரிமைண்டரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். ரிமைண்டர் எப்படி பண்ணலாம், n மாடுலஸ் ஆஃப் 10. ஓகே, இப்போ எனக்கு ரிமைண்டர் கிடைச்சிருச்சு. ரிமைண்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன டெஸ்ட்ராய் பண்ணணும்ல. ஸோ n is equal to n divided by 10. பைத்தான்ல டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா எனக்கு ஃப்ளோட்ல வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, என்னையும் நான் என்ன பண்ணியாச்சு, டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு. இப்போ அதை ரிவர்ஸ்ல ஸ்டோர் பண்ணல ரிமைண்டர். ஸோ ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்டூ 10 பிளஸ் ரிமைண்டர். ஓகே, ஃபைனலா இது palindrome எப்படி செக் பண்ணலாம். இப்போ எனக்கு ரிவர்ஸ் வேல்யூ ஸ்டோர் ஆயிரும் REVல. ஆல்ரெடி n வந்து எனக்கு டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ என்ன எனக்கு வேணுங்கிறதுனால n1ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஃபைனலா எப்படி இது palindrome செக் பண்ணலாம், ரிட்டர்ன் என்னோட ரிவர்ஸ் ஈக்குவல் டு n. இந்த n வந்து ரிவர்ஸ்க்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இது palindrome தானே. ஆமா, ஸோ அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் இது palindrome இல்லையா அப்படிங்கறத இந்த ஃபங்க்ஷன்ல நான் ப்ரோக்ராமா எழுதிட்டேன். ஓகே, இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் palindrome ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிவர்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும்னு சொன்னா, ஸோ ரிவர்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்கும் சேம் நான் n அப்படிங்கறத பாஸ் பண்றேன். ரிவர்ஸ் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும், ரிவர்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் வேணும். இனிஷியலா ரிவர்ஸ்ல 0 எடுத்துக்கலாம். அங்க பண்ண அது அப்படியே தாங்க இங்க பண்ண போறோம். திரும்ப என்ன பண்றோம், while n not equal to 0. ஸோ ரிமைண்டர் எடுக்கலாம். ரிமைண்டர் ஈக்குவல் டு n மாடுலஸ் ஆஃப் 10. அடுத்து என்ன டெஸ்ட்ராய் பண்ணணுமா. ஸோ n is equal to n double slash 10. ஓகே, டிவைட் பண்ணிக்கலாம். 10 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரிவர்ஸ்ல ஸ்டோர் பண்ணலாம். ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்டூ 10 பிளஸ் இந்த ரிமைண்டர். ஓகே, இப்போ யாரை ஃபைனலா ரிட்டர்ன் பண்ணிடலாம், நான் ரிவர்ஸ் வேல்யூ தானே வேணும், ரிவர்ஸை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணியாச்சு,
ரிவர்ஸும் எழுதியாச்சு, ரிவர்ஸ்க்கான ப்ரோக்ராம். அந்த ரிவர்ஸை நம்ம ரிட்டர்னும் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இது ரெண்டுமே ஓவரா. இப்போ ஃபைனலாக நான் நெக்ஸ்ட் என்னோட ப்ரோக்ராம்குள்ள இப்போ நான் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? n அப்படிங்கிற இன்புட்டை யூசர் கிட்ட இருந்து வாங்கணுமா? ஸோ n இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் ஆஃப் இன்புட். n அப்படிங்கிற இன்புட்டை யூசர் கிட்ட இருந்து வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இந்த n பேலண்ட்ரோமான்னு செக் பண்ண சொல்றாங்க. ஸோ இஃப் பேலண்ட்ரோமா எப்படி செக் பண்ணலாம்? அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்குமே இஸ் பேலன்னு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பாஸ் பண்றேன்? n பேலண்ட்ரோமா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம்? நான் வந்து n பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ n நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். இதே n பேலண்ட்ரோம் இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? n பேலண்ட்ரோம்னா இதை பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, பிரிண்ட் பண்ணிட்டு என்னோட ப்ரோக்ராமே நான் என்ன பண்ணிடலாம்? ஸ்டாப் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ எக்ஸிட். பைத்தான்ல இந்த எக்ஸிட் அப்படிங்கிற கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? எப்படி நம்ம நார்மல் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சீங்க அப்படின்னா ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்டே மெயின் ஃபங்க்ஷன் எழுதுவோம். அந்த மெயின் ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்றப்ப எனக்கு என்ன ஆயிரும்? ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். பட் பைத்தான்ல இங்க நம்ம ரிட்டர்ன் கிடையாதுல்ல. ஸோ அதனால இந்த எக்ஸிட் அப்படிங்கிற கீவேர்ட் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடும். என் பண்றது தான் எக்ஸிட் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ இதே இந்த எல்ஸ்ல எனக்கு பேலண்ட்ரோம் ஃபர்ஸ்ட் கொடுத்த நம்பரே பேலண்ட்ரோம் இல்லப்பா அப்படின்னா என்ன பண்ணணும்? 5 டைம்ஸ் ஒரு ஆபரேஷன் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். கரெக்டா? கொஸ்டின்ல 5 டைம்ஸ் நீங்க ரிப்பீட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன்? ஒரு ஃபார் லூப் எழுதிக்கிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1ல இருந்து 5 வரைக்கும். ஸோ 6 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, 5 டைம்ஸ் நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பண்ணி என்ன அப்டேட் பண்ண போறேன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, நோட்ஸ்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? n பேலண்ட்ரோமா செக் பண்ணணும். n பேலண்ட்ரோமா இல்ல. ஸோ n பேலண்ட்ரோம் இல்ல அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை தானே ரிப்பீட் பண்ணணும். ஸோ n கூட ரிவர்ஸ் பண்ணி அப்டேட் பண்ணணும். ரிவர்ஸ் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். இது n. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்? n பிளஸ் ஈக்குவல் டு இந்த ரிவர்ஸ் அப்படின்னு எழுதலாமா? வாங்க இதை அப்படி எழுதிக்கலாம். ஸோ n பிளஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ஆஃப் n. ஓகே, ரிவர்ஸ் பண்ணி என்ன அப்டேட்டும் பண்ணியாச்சு. ரிவர்ஸ் பண்ணி என்ன அப்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன செக் பண்ண போறோம்? இந்த n வந்து பேலண்ட்ரோமா இல்லையான்னு செக் பண்ணணும். கரெக்டா? ஸோ திரும்ப இஃப் இஸ் பேலண்ட்ரோமா n, இந்த n பேலண்ட்ரோமா செக் பண்றோம். ஆமா, இந்த n பேலண்ட்ரோம் அப்படின்னா திரும்ப அதே தாங்க. பிரிண்ட் n பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணணும். ஸோ எக்ஸிட். இல்ல எனக்கு இந்த பேலண்ட்ரோமே கிடைக்கல. ஃபர்ஸ்ட் கொடுத்த நம்பரும் பேலண்ட்ரோம் கிடையாது. நான் 5 டைம்ஸ் செக் பண்ண நம்பரும் பேலண்ட்ரோம் கிடையாது அப்படின்னா அப்ப என்ன பண்றது? -1 பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் -1. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க? 23. 23க்கு என்ன அவுட்புட் வரணும்? 55 வரணும். ரன் பண்ணி செக் பண்ணிடலாமா? 23ன்னு கொடுத்தா -1 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. என்ன ரீசன்? இனிஷியலா ரிவர்ஸ் 0 இங்க எடுத்தாச்சு. ஓகே, ரிவர்ஸ் 0. ஸோ இருங்க, எங்க மிஸ் பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற நம்பர் பேலண்ட்ரோமா செக் பண்றோம். பேலண்ட்ரோம் கிடையாது. ஓகே, அப்ப என்ன ஆகும்? எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். எல்ஸ் பார்ட்ல ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,6. ஓகே, n வந்து ரிவர்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இஃப் இஸ் பேலன் n பிரிண்ட் n. கரெக்டா தானே இருக்கு? ரிவர்ஸ். ஓகே ஓகே, சாரிங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு தான் இங்க n டெஸ்ட்ராய் ஆயிருச்சுல்ல. அப்புறம் எப்படி ரிவர்ஸ் ஈக்குவல் டு n கொடுக்க முடியும்? ரிவர்ஸ் ஈக்குவல் டு n1. ஓகேவா? இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். 23க்கு ரன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 55 கிடைச்சிருச்சு. இப்போ நான் இதெல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 23க்கு 55, 73ன்னு கொடுத்தா என்ன கிடைக்கணும்? 73 எனக்கு 121 அப்படிங்கிறது கிடைக்குதா? செக் பண்ணிடலாம். 73 121. ஓகே, ப்ரோக்ராம் ஓவர். இப்போ அதை கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல ட்ரை பண்ணிடலாமா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பைத்தான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜாவா டு பைத்தான். ஓகே, பைத்தான்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம்? இஸ் பேலன் அப்படின்ற ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் அப்படியே காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இண்டென்டேஷன் ப்ராப்பரா இருக்கணும். ஸோ இண்டென்டேஷன் ப்ராப்பரா கொடுத்தாச்சு. ஓகே, கீழே ஒரு ஸ்பேஸ். இப்போ இந்த இடத்துல என்ன செய்யுதா? சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கா? செல்ஃப் அப்படிங்கறத ஆட் பண்ணணும்ல ஆர்குமெண்ட்டுக்கு. ஸோ செல்ஃப் கமா, அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? ரிவர்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கா? இந்த ரிவர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் காப்பி பண்ணிக்கிறேன். திரும்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதையும் இண்டென்டேஷன் ப்ராப்பர் பண்ணி செல்ஃப்ங்கிற வேர்டு ஆட் பண்ணணும்ல. ஸோ செல்ஃப் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, டன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? ஃபைனலா என்னோட மெயின் ஃபங்க்ஷன் இந்த இஃப்ல இருந்து, ஏன்னா இன்புட்ல எனக்கு வாங்கணுன்றது கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துட்டு வந்து
கோட் ஹியர்னு கொடுத்துருக்காங்களா, இங்கே நான் பேஸ்ட் பண்ணி இண்டென்டேஷனுக்கு ப்ராப்பராக ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. ஓகேடா. இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எனக்கு வேணாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எங்கெங்கெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் ரிட்டர்ன் மாற்றணுமா. ஸோ ரிட்டர்ன் என், தென் இங்கேயும் ரிட்டர்ன் என், தென் ரிட்டர்ன் யூஸ் பண்ணாலே எனக்கு ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதனால எக்ஸிட்டுங்கிறது எனக்கு தேவையில்லை. ஸோ எக்ஸிட்டையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே எனக்கு ரிட்டர்ன் -1. ஓகே. ஸோ இப்போ செல்ஃப் எல்லா இடத்துலையும் ஆட் பண்ணியாச்சு. எங்கெங்கெல்லாம் கால் பண்ணியிருக்கோமோ அங்கேயும் செல்ஃப்னு ஆட் பண்ணணுமா. ஸோ செல்ஃப் டாட் இஸ்பேலன், இங்கே ரிவர்ஸ்க்கு செல்ஃப் டாட் ரிவர்ஸ், இங்கே செல்ஃப் டாட் இஸ்பேலன். ஓகே, ஃபர்ஸ்ட் கம்பைல் அண்ட் ரன். ஃபர்ஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, சப்மிட் கொடுத்து செக் பண்ணிடலாம். சப்மிட் கொடுத்தா எனக்கு என்ன வருது? ஓகேங்க. ஸோ 204 எனக்கு என்ன ஆயிடுச்சு, பாஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல பிரிண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye bye, take care.